கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு எல்லா ராசிக்காரங்களும் ஃபாலோவர்ஸ் தான். அதில் கடகராசிக்காரங்க என்னோடய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அது எப்படி என்னை தேடிட்டு இருக்காங்க சங்கம் வச்சு. இங்கே தான் ஒருத்தர் போன வருஷம் சொன்னால் சார் எனக்கு வேலை போயிருந்து, அதே மாதிரி போயிடுச்சு சார் அப்படின்னு. அதுக்கு நானாக காரணம், குரு தான் காரணம். ஆக்சுவலாக என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு படாத பாடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு பாதை கிடச்சிருக்கு, ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். கடகராசின்னு கேட்குறது ஒரு பெண் நண்டு. பாசத்துக்கு நீங்கள் தாங்க அதிபதி. தாய் மேலேயும் பாசக்காரு, தாயோடைய அக்கா தங்கச்சி மேலேயும் பாசக்காரு. கடகராசிக்கு அதிபதியும் சந்திர பகவான். தெளிவையான மூளை, நல்ல சிந்திக்கக்கூடிய திறன். டாக்டரும் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக எது ப்ளஸ் எது மைனஸ் தெளிவாக பேச போகிறோம். அப்போ எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் என்னென்ன பயணிக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது, அப்புறம் குரு அதிசார பயிற்சி. பெண்கள்லாம் அதான் குழந்தை பிறக்க போது 7 பார்த்துட்டார். அப்போ குருவனுடைய பார்வை பெற்ற ஒரு யோக்கியமான ஒரு நல்ல ஒரு வத்து. முன்னெல்லாம் வரன் கிடைக்கும் போது எல்லோரும் ஆசைப்படுவாங்க, மாப்பிள்ளை இப்படி 5 டிஜிட் சேலரி போல இருக்குது, அப்படியே அமெரிக்க மாப்பிள்ளையா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போல்லாம் பெண்களே கேட்குறது என்னென்னா, யோக்கியமாக இருப்பாரா சார், எந்த பழக்கமும் இல்லையே, வீட்டோட தானே இருப்பார், எங்கேயும் போயிட மாட்டாரே, இந்த மாதிரி பயப்பட வேண்டியதாக போச்சு. கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு எல்லா ராசிக்காரங்களும் ஃபாலோவர்ஸ் தான். அதில் கடகராசிக்காரங்க என்னோடய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அது எப்படி என்னை தேடிட்டு இருக்காங்க சங்கம் வச்சு. இங்கே தான் ஒருத்தர் போன வருஷம் சொன்னால் சார் எனக்கு வேலை போயிருந்து, அதே மாதிரி போயிடுச்சு சார் அப்படின்னு. அதுக்கு நானாக காரணம், குரு தான் காரணம். ஆக்சுவலாக என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு படாத பாடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு பாதை கிடச்சிருக்கு, ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற நாட்கள் இப்போ தான் ஒரு ஒளியே தெரியுது, எப்படி என்ன பண்ணுங்கிறதே புரியுது. இதெல்லாம் காரணம்னா கடகராசிக்காரர்களுக்கு 2026 மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற உங்களை தூக்கி விடுகின்ற ஒரு வருடம். காரணம் என்னென்னா ராசியிலே குரு. இதை தான் நான் சொன்னேன். 12ஆம் இடத்துல குரு முதல் 6 மாதம் 12ஆம் இடத்து குரு. அவர் யார்? 6 கூடிய குரு 12இல் மறைகிறார். விபரீத ராஜயோகம் தருகின்ற குரு. நிறைய கடகராசிக்காரர்கள் 12ல் குருலாம் ஒரு பெருமன் பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. 12ல் குருங்கிறது மறைவு ஸ்தானம் சார். 12 அப்போ 9 கூடிய குரு 12ல் மறைகிறது போய் நல்லதா, அதிர்ஷ்டம் கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். 9 கூடிய மறைவுங்கிற அதே பொருள் தான் 6 கூடிய குரு மறைவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இருந்திருந்தா அவங்களுக்கு வியாதியும் கடனையும் கொடுத்துருப்பான். அவன் 12ல் மறைஞ்சு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சுபயோகங்களை தருகின்ற ஒரு கிரகமாக மாறிடுறான் குரு. அப்போது நீங்கள் யாரெல்லாம் ஒய்ஃபுக்கு வளகாப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுவீங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவீங்க. என்ன சந்துரு, புது வண்டி, புது காரு, பிரமாதம் எல்லாம் அந்த 12ஆம் இடத்துக்கு குரு தான் பண்ணுவார். இருந்திருந்து இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா அடுத்து கையில் இருக்கிற காசு ஒன்றுமே இல்லை. ஆமாம் எதுக்குடா மகனை இம்புட்டு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னே தெரில. இருக்கிறது ஒரே ஒரு ஒய்ஃபு, நமக்கு இருக்கிறது ஒரு வளகாப்பு, அவளுக்கு சிறப்பாக செஞ்சு பார்க்காம வேறு யாருக்கு செய்ய போகிறோம். கையில் இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்குன்னு கஷ்டம்லாம் எப்பயுமே கஷ்டம்தான் சார், ஆனால் விழான்னு ஒன்று வந்துருச்சுன்னா கடன் வாங்கிய சிறப்பாக பண்ணிடுவோம் சார். அதுதான் அப்போ சூப்பராக செலவு பண்ணுவாங்க. இந்த ஜூனுக்குள்ளே வேறு லெவலில் ஒரு விழா பண்ணுவாங்க. ஓகே, ஜூனுக்கு அப்புறம் ராசியில் குரு உச்சம் பெறுறார். அது யாருடைய வீடு? கடகம்ங்கிறது குருவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. கடகத்தோட இன்சார்ஜ் யார்? சந்திரனும் குருவும் யார்? 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னன்னா அதைத்தான் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம். குரு சந்திர யோகம் உங்களுக்கு பிடிக்கணுமேங்கிறதுக்காக நான் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஸோ குருவும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸ், குரு சந்திர யோகம். அப்போ குருவும் செவ்வாயும் க்ளோஸ் தான் குருமங்கள யோகம். இவரும் ஒரு சுபர், அவரும் ஒரு சுபர். மனோகாரகன் அந்த சந்திரனுடைய உங்கள் உடம்புல தான் அவர் உச்சம் பெறுறார். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்குன்னு எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றிங்கிற மாதிரி. அப்போ 5 பார்த்து யோகத்தை பார்க்குறாரு. என்ன வேணும் எனக்கு? அதெல்லாம் என்ன வேணும்? 5ஆம் இடத்தை குரு பார்த்தாச்சு. குரு பகவானே காசு கிடைக்குமா?
அப்ரூவ்டு. குரு பகவானே என்ன உடனே அப்ரூவ் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 வீடு கேட்டிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்ரூவல் சீல் எடுத்துகிட்டு கையில் வருவார். பேப்பரை கொடுத்து எழுதி கொடுக்க வேண்டியதான் அவங்க வேலை. அப்ரூவ்டு ப்ரிப்பேர்டு போய் செக்குடு. நான் சொல்கிறேன் டீம் லீடர் ஸ்ட்ரெயிட்டாக அப்ரூவ்டு போ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் அப்ரூவல் தான், செக்குடு பையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 5ஆம் இடத்துல யார் பார்க்குறார்? குரு பார்த்து. கடகராசின்னு கேட்குறது ஒரு பெண் நண்டு. பாசத்துக்கு நீங்கள் தாங்க அதிபதி. தாய் மேலேயும் பாசக்காரு, தாயோடைய அக்கா தங்கச்சி மேலேயும் பாசக்காரு. கடகராசிக்கு அதிபதியும் சந்திர பகவான். தெளிவையான மூளை, நல்ல சிந்திக்கக்கூடிய திறன். டாக்டரும் நீங்கள் தான், அட்வொகேட்டும் நீங்கள் தான், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தருணமும் சிறு வயசில் நீங்கள் தான். ஆனால் சிறு வயசில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது, லேசியாக இருப்பீங்க, தெரியாது உங்களுக்கு. அது இதான் விதி. விதி ஒரு கட்ட காலத்தில் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. சிறு வயசில் குருவுடைய அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்பு, புதன் பகவானுடைய அமைப்பும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு யோகம் போயிடுச்சு. அதாவது நீங்கள் பிறந்த அந்த குடும்பம் யோகம் அடையுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் சிறு வயசே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் காட்சிகள்லாம் நடக்கும். கல்யாண காட்சிகள் நடந்து தன்னுடைய மனைவி மேலேயும் தன்னுடைய குழந்தை மேலேயும் கணவன் மேலேயும் பாசக்காரான ஒரு ராசி நீங்கள் தான். அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆசை பாசை இல்லாத ஒரு ராசியும் நீங்கள் தான். கடக ராசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணலைன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது பெண்கள். அதுக்கு மேலே தனக்கு ஒரு துணை வேணும்னு கேட்டு ஏதாவது ஒரு துணையை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் ஏமாற்றம்தான் அடைவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு நேரங்காலங்கள் 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு கூட ஒரு சில ஜாதகங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இனி வரும் காலங்கள் இந்த 2026க்கு மேலே நீங்கள் தான் யோகக்கார். யோக சனின்னு சொல்லலாம், லாப சனின்னு சொல்லலாம், பாக்கிய சனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனியில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கிறீங்க. என்னடா தலையெழுத்து மாறி போச்சுங்கிட்டு பல தீர்த்த யாத்திரைகளும் கோயிலு கோலமாக கூட நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க. கழுத்தில் ருத்ராட்சமும் காவி வேட்டியும் ஆண்டவனை பிடிச்சனால நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லைன்னா மனைவி மக்களை விட்டு விலகி போயிருக்கணும், பிரிஞ்சிருக்கணும். கடகராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக எது ப்ளஸ் எது மைனஸ் தெளிவாக பேச போகிறோம். அப்போ எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் என்னென்ன பயணிக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது, அப்புறம் குரு அதிசார பயிற்சி, இவ்வளோ தான். ஆனால் கடைசியில் வருஷ கடைசியில் தான் ராகுக்கேது, சனி பயிற்சி இல்லை. அப்போ நம்ம ரொம்ப இந்த மேஜர் நிகழ்வை அனைத்தும் குருவே காரணகர்த்தாவாக இருக்கார். இப்போ குரு கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டா நிச்சயமாக நல்ல பலன் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த கடகராசியில் உச்சம் பெறும் காலகட்டம் எப்படி இருக்குன்னு. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என ஏங்கி கொண்டு இருக்கும் கடகராசி. ஸோ எல்லா வேலையும் இருந்து திறமை இருந்து அவ்வளோ இருந்து இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ தான் நிறைய பேர் வீடு மாற்றிருப்பாங்க, இடம் மாற்றிருப்பாங்க, சொந்த வீட்டில் விட்டுட்டு வாடகைக்கு போனது, இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இது மாதிரி ஒரு யோகங்கள் வந்திருக்குங்க. அது சரியாக பயன்படுத்திக்கணும் சார். ஒரு அசட் கையிருப்பு பணத்தை போட்டு பண்ணக்கூடிய அம்சம் இது உங்களை கௌரவப்படுத்தும் சூழ்நிலையாக உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு சார் வேலை விஷயத்தை பேசிடுவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மொத்தம் 4 கிரகம் சேரும் காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வேலை, கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இந்த தை மாதத்தில் வேலை, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறது, நிரந்தர வேலைக்கு, வெளிநாட்டு வேலைக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி டக்கு டக்குன்னு அதில் 2-3 மாதம் நடந்துடும்.
அப்படி அமைஞ்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அப்ளேவாக பண்ணிட்டா கூட இந்த வர வருஷத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம், இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஓவர் டியூட்டி, சனி ஞாயிறு இல்லாமல் பகல் எல்லா நேரம் பார்த்து மாறி மாறி பண்ண மாதிரி இருந்தது. இப்பொழுது உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு மிக நல்ல விஷயம். கடகராசிக்கார பெண்கள்லாம் அதான் குழந்தை பிறக்க போது 7 பார்த்துட்டார். அப்போ குருவினுடைய பார்வை பெற்ற ஒரு யோக்கியமான ஒரு நல்ல ஒரு வத்து. முன்னெல்லாம் வரன் கிடைக்கும் போது எல்லோரும் ஆசைப்படுவாங்க, மாப்பிள்ளை இப்படி 5 டிஜிட் சேலரி போல இருக்குது, அப்படியே அமெரிக்க மாப்பிள்ளையா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போல்லாம் பெண்களே கேட்குறது என்னென்னா, யோக்கியமாக இருப்பாரா சார், எந்த பழக்கமும் இல்லையே, வீட்டோட தானே இருப்பார், எங்கேயும் போயிட மாட்டார், இந்த மாதிரி பயப்பட வேண்டியதாக போச்சு. இப்போல்லாம் கேரக்டர் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நான் பெரும்பாலும் அதை தான் சொல்லுவேன், கேரக்டர் தான் முக்கியம். அப்போ குரு 7 பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல நல்ல குணமானாக ஆசைப்பட்ட கணவன் வித்து ஃபேமிலி அப்ரூவலோட. சில பேர் சுக்கரன் 7 பார்த்தா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவார். குரு 7 பார்த்தா அப்பா அம்மாட்ட சொல்லி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பார். அப்போ கடகராசிக்கார பெண்கள் இனிமே தான் சம்பாதிக்க போகிறீங்க. மாதரே அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணுவீங்க. கடகராசி சிங்க பெண்ணே அதெல்லாம் இனிமேல் தான் வரும். கடகராசிக்கார பெண்கள் பலசாலிகளாக போகிறார்கள். ஏன்னா ராசியில் குரு உச்சம். அப்போ எதை தொட்டாலும் வெற்றி. அது என்னம்மா நீ தொட்டதெல்லாம் ஜெயிக்குது, குரு பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறேன் சார், உச்சம் பெற்ற குரு ஒரு வருடத்துக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கடகராசிக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா 9ஆம் இடத்துல சனி இருப்பதால், 7 கோடி 9ஆம் இடத்தில் இருப்பதால், அப்போ அந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. அப்போ கடகராசிக்கார பெண்களுக்கு அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது புகுந்த வீடு அந்த இடத்துல அப்பாவோட சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறப்போ அப்பா உடம்பு செல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அப்பாவோட சப்போர்ட் மட்டும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழணும், கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழணும், இனிமே தான் தரணும். கடகராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷமும் ஒரு கணக்கில் இருக்குது. அவங்களுக்கு இந்த வருஷமும் யோகந்தான். கடகராசிக்காரங்க டீச்சராக இருக்கலாம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய நேரங்காலங்கள் வருது. கடகராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களும் உங்களுக்கும் ஆவாது, உங்கள் சொல் பேச்சு கேட்காது. ஆனால் நீங்கள் பிள்ளைங்களுக்காக தான் வாழுவீங்க. கடகராசிக்காரங்களுடைய தாயுக்கும் தகப்பனுக்கும் ஆவாது. நிறைய கடகராசிக்காரங்களுடைய தகப்பன்லாம் இறந்துருக்காங்க, இழந்தும் போயிருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய இடையூறில் அவங்க எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கும்போது தன்னுடைய தகப்பன் இருந்தான்னா தகப்பனுக்கு துர்மரணம் ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் அவங்கள நினைங்க. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். வழிபட்டால் 45 வயசுக்கு மேலே, அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், 43 வயசு வரைக்கும் நாய் படாத பாடுபாடுங்கடா, அந்த மாதிரி பாடுபட்டவங்க தான் நீங்கள். ஏன்னா சின்ன வயசுலேயே உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் போயிட்டார், குருபலனை இழந்துட்டீங்க. இனிமே தான் குருபலன். வீடு வாசல் மாலை மாளிகை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம் உண்டு. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க. அரசியலில் கூட நீங்கள் நுழைகலாம், ஆனால் அரசியல் நீங்கள் கொடி பிடிச்சி பெரிய லெவலுக்கெல்லாம் போக முடியாது. ஏதோ அரசியலில் தெளிவாக இருந்துக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் மேலே நிறைய போராமப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு செல்லு வாங்கினாவே நான் செல்லு வாங்கிட்டு சொல்லி தற்பெருமையை சொல்லிடுவீங்க. அந்த தற்பெருமையே உங்களை அடுத்தவன் பெருமூச்சு விட்டு உங்களை உட்கார வச்சிடும். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே 2ல் இருக்கிற கேது 8ல் இருக்கிற ராகு. 2ல் இருக்கிற கேது 8ல் இருக்கிற ராகும் இது என்ன பண்ணுன்னா, குடும்பத்தில் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, மாறுதல் உட்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு முடிவு டக்குன்னு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஜானியர்னா மூலம் சறுக்கின மாதிரி இருந்தது. இப்போ இந்த கேது ராகுக்கு பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம், பொருளாதார விருத்தியை பார்க்கலாம். இது இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம். திருமண யோகங்கள் உங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அதற்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் சொத்து பார்க்கலாம், இடம் வீடு பார்க்கலாம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் அற்புதம். அதே ஜூன் மேலே குரு பயிற்சின்னு வந்ததுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது,
சினிமா, அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் சூப்பராக இருக்கும். இன்னும் டீப்பாக பேசுவோம். சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு தோஷங்கள் கோச்சாரே ஆகுது, பரிகாரம் பண்ணிக்கங்க. அதில் பரிகாரம் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ஒரு சிலர் 2வது திருமணம், சார் முதல் திருமண வாழ்க்கை சிறப்பல்ல, 2வது திருமணமாக இருக்குமா, அப்படி முதல் திருமணம் அவ்வளோ கசப்பு ஏற்பட்டுருச்சு, அப்போ 2வது திருமண வாழ்க்கை உண்டு. ஒன்றை கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு ஆண், திருமணம் இருக்கிற ஆண் இன்னொருத்தரோட மனைவியாக இருக்கிற அவங்க பெண், அவங்க கூட சேர்ந்து இந்த கூட்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. கடகராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை தரும். ஏன்னா ராசியில் குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பை படுத்தும். அப்போ இந்த பாலாரிஷ்ட தோஷம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது வந்து குழந்தை வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்பை ஏதாவது வியாதியை கொடுத்துட்டே இருக்கும். குழந்தைக்கு பெரிய ஸ்கோப்பெல்லாம் கிடையாது, அதுக்கு 5, 7, 9 கிடையாது. ராசியில் இருக்கிற குரு டைரெக்டாக ஒர்க் பண்ணுவார். குரு வந்து எப்படின்னா சுபக்கிரகம் இருந்தாலும் குரு தனித்து செயல்பட்டு அப்படி தான் பண்ணுவார். அது அவருடைய கேரக்டர். அது தனித்து மட்டும் இருக்கக்கூடாது. குரு தனித்து இருந்து அவர் உச்சம் பெற்றால் கொஞ்சம் விளைவுகள் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உடம்புல கெடுப்பார். அதனால தான் சொல்கிறது கல்லீரலின் கடவுள் அவர். குழந்தைய கல்லீரல்லாம் ஒன்றும் வர முடியாதுங்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட வயிற்று உபாதைகள், கிட்னி, உணவு பாதை இதெல்லாம் கெடுப்பார். அப்போ குழந்தைக்கு போய் பர்கர் வாங்கி கொடுக்குறீங்களா, தயவுசெய்து பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. கடகராசி குழந்தைகள், உங்கள் குழந்தை கடகராசினா இந்த ஒரு வருடமும் இயற்கை உணவு தான். வீட்டில் ரச சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. தேவையில்லாத குழந்தைய சாப்பிட விட்டிங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கலாம். ஒரு சில ஜாதகம் கணவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை, நம்மளுக்கு கொடுக்கக்கூடியாத எதையாவது ஒன்று உங்கள் நண்பர் கொடுப்பாரு. கணவன் அல்லாத ஒரு நண்பர், அங்கேயும் நீங்கள் ஏமாறுவீங்க. ஆன்மீகத்தை பிடிங்க. உங்கள் பிள்ளை, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க. கடகராசிக்காரங்க தாயி தகப்பனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சின்ன வயசு பிள்ளைங்க மதமுற்று மதம் மாறின ஒரு ஆணுடைய தொடர்போ இல்லை ஒரு கல்யாணமே நடந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்குடைய அசிங்கம் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோதான் உங்கள் தலையெழுத்து. டாக்டராகவே கூட தாய் தகப்பன் பேச்சை கேட்டு எடுங்க. நிறைய வெறும் மதம் மாறி இருப்பீங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இந்துவாக இருந்தால் கிறிஸ்டினுக்கு, முஸ்லீமுக்கு மாறக்கூடிய, நாளைக்கு சாமியே இல்லைடா அப்படின்னு போகக்கூடிய தருணமும் உங்களுக்கு வந்துட்டு போகும். இதான் விதி. சோதனை பண்ணுறது தான் விதி. உங்களை சோதிச்சிருக்காரு சாமி. இனிமே கடகராசிக்காரங்களுக்கு லாப சனியும் இருக்குது, பாக்கிய சனி கூட சொல்லலாம். இனிமே தான் நல்லா இருப்பீங்க. சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது, பெண்களாக இருந்தால் வீட்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, ஆன்லைன் சப்போர்ட் மூலம் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. பெண்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ராசி பெண்களுக்கு பொதுவாக கடகராசி பெண்கள் தாய் உள்ளம் கொண்டவங்க, பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சமையல் கலையில் வல்லுநராக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹோட்டல் பண்ணலாமா, ஏதோ ஒரு பாக்கெட் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பண்ணி டெவலப் பண்ணலாமா அப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக அனுகிரகம்லாம் இருக்குது. பட் ஜாதகம் மற்றதும் பார்க்கணும். உங்களுக்கு வேலைக்கு போகிறதா, தொழில் பண்ணுறதா, ரெண்டும் பார்க்கணும். சினிமா, அரசியல், ரியல் எஸ்டேட் அற்புதமாக இருக்கின்றன. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, சார் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக இருக்கிறது. அப்போ திருமணம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். 6 மாதம் முன்னாடி, 6 மாதம் பின்னாடி இப்படி மாறி வருவதனால கவனமாக இருங்க. இந்த சீட்டு போடுறத சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாமீன் கையெழுத்து போடுற இந்த ராசிக்கு அமைப்பு இப்போ இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த கேது பகவான் வெளிநாடு, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதற்கு. அப்போ கையிருப்பு பணத்தை தக்க வச்சுக்கோங்க. கண் பல் தொந்தரவுலேருந்து விடுபடும் காலகட்டம் வந்தாச்சு. அப்போ நல்ல காலம் பிறந்து விட்டன. இந்த நியூ இயர் ஃபுல்லும் அருமையாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பதியார் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.